மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா, என்னென்ன மசாலா அரைக்கணும், என்னென்ன தூள் போடணும், இந்த மிக்சிங்கெல்லாம் எப்படின்னு பாருங்கள். இப்போ அரைக்க வேண்டிய மசாலாவை பார்த்துடலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பூண்டு, இஞ்சி. மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாமே அரை அரை டீஸ்பூன். இஞ்சி துண்டு ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 10 பல். இது எல்லாமே சேர்த்து அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அம்மியில் அரைச்சி வச்ச மசாலாவே தனி சுவைன்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். ஒய்ஃப் தான் செய்கிறாங்க சமையல். அவங்களுக்கு வாய்ஸ் சரியாக வராதனால நான் சொல்கிறேன். ஹஸ்பண்டு தான். பாருங்கள், தேவையான பதத்துக்கு அரைச்சாச்சு. அம்மியில் அரைச்ச மசாலாவோட மசாலா தூள்கள் கொஞ்சம் சேர்க்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மல்லித்தூள் அரை டீஸ்பூன், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சம் லெமன் 1/4 டீஸ்பூன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். மிக்ஸ் பண்ண மசாலாவை அரிஞ்சு வச்ச மீனில் நல்லா ஊறுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே மீனில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து ஃப்ரை பண்ணால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மசாலாவெலாம் இறங்கியிருக்கும். அதனால் 1/2 hour கழித்து செய்யுங்க. 1/2 மணி நேரம் மீன் நல்லா மசாலாவெல்லாம் ஊறிடுச்சு. இப்போது கல்லில் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா செமையாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.